ஆனா இன்றைய காலகட்டத்துல திருமணம் அந்த அளவுக்கு இதா இல்லை. நான் 90% ஜாதகம் சரியில்லாம இருக்கு. அதுக்கான ஒரு பயிற்சி தான் இப்ப நான் ஆரம்பிக்க போறேன். ஒரு 2 மாச பயிற்சி. இந்த மாதிரி திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க, குழந்தை பேர் காத்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு 2 மாத பயிற்சி. அதாவது கழிவு நீக்க பயிற்சி, அதாவது கர்ம கழிவு நீக்க பயிற்சி அப்படின்ட்டு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம். யாருக்கும் புரியாது. இப்ப ஜோதிடத்துல நமக்கு இருக்கிற ஆளுகளுக்கே புரியாது அது என்ன கர்ம கழிவு நீக்க பயிற்சி அப்படி. அது அவர்களை தூய்மைப்படுத்தி நல்ல மணமகளை மணமகனை அழைத்துட்டு வரும். அதே மாதிரி தடை இருந்தா தடையை போக்கும். நம்ம இப்ப நந்திதேவர் வழிபாடு பண்றோம். எவ்வளவு அந்த நந்திதேவர் வழிபாட்டுனால எவ்வளவு நன்மைன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், தொடர்ந்து செய்யறவங்களுக்கு மட்டும். சரி, இப்ப ஜாமக்கோல் ஆருடத்துல ஆருடம், அதாவது உதயம் பார்த்துட்டோம், ஆருடம் கண்டுபிடிச்சிட்டோம். கவிப்பு கண்டுபிடிச்சிங்களா? கவிப்பு கண்டுபிடிக்க முடியுதா? உதயமும் ஆருடமும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சார்ட்டை வச்சு கவிப்பு கண்டுபிடிக்கலாம். நம்ம புத்தகத்துல கவிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய அதை நான் உங்களுக்கு சார்ட்டா கையில கொடுத்துட்டேன். ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடையும் கணக்கு பார்க்கணும் அப்படின்றதுனால. ஆருடம் முதலாக அன்றைய தமிழ் மாதத்தின் அடிப்படையில் சூரிய வீதி நின்ற ராசி வரை என்ன வரும் எண்ணிக்கையை உதயம் முதலாக என்ன வரும் ராசியே கவிப்பாகும். சரியா? இதுதான், அதாவது 31ஆம் பக்கத்துல முதல் 2 வரி. இதுதான் நாம்ஸ். ஆனா நீங்க ஆருடம் முதலாக அன்றைய தமிழ் மாத சூரிய வீதி அப்படின்னா இந்த கவிப்பினுடைய அட்டவணை கொடுத்துருக்கேன். அதாவது மேல இருக்குல்ல சூரிய வீதி, ரிஷப வீதி அப்படின்னா பங்குனி, சித்திரை, ஐப்பசி, புரட்டாசி. மேஷ வீதினா வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. மிதுன வீதினா மாசி, தை, அதாவது கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. இதுதான் சூரிய வீதின்னு பேரு. அப்ப ஆருடம் முதலாக இப்ப இது என்ன மாசம்? ஆனி. இப்ப ஆனி எங்க? ஆனி எந்த வீதியில வருது? மேஷ வீதியில வருது. சரியா? ஆணி மேஷ வீதியில வருது. அப்ப மேஷம் தான் நமக்கு ஆருடத்திலிருந்து மேஷம் வரை எண்ணணும். அப்ப ஆருடத்திலிருந்து மேஷம் வரை எண்ணிட்டா அந்த எண்ணிக்கையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு உதயம் முதலாக எண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் கவிப்பு. ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஆனா அது போடுறதுல சிரமம் இருக்கு அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க இந்த கவிப்பு அட்டவணையை பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் ஒரு கவிப்பு அட்டவணை கொடுத்துருக்கேன். வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணுக்கான கவிப்பு அட்டவணை. அதுக்கப்புறம் புரட்டாசி, ஐப்பசி, பங்குனி, சித்திரைக்கான அட்டவணை. அதுக்கப்புறம் கார்த்திகை, மார்கழி, தை, மாசி மாதத்திற்கான அட்டவணை கொடுத்துருக்கேன். இப்போ சென்ற வகுப்புல நீங்க உதயம் ஆருடம் கவனிச்சிட்டீங்களா? ஒரு 3 இது கொடுத்துருந்தேன். கணிச்சிட்டீங்களா? கணித்தவர்கள் கையை உயர்த்தலாம். வெரி குட். செல்வராணி கணிச்சிட்டாங்க. உஷாராணி கவனிச்சுட்டு, விஷாலட்சுமி கணிச்சிட்டாங்க. ஜாதகம் பிரசன்னம் ஆருடங்களுக்கு ஜாதகம் அவசியம் இல்லை. அப்படியே ஜாதகம் இருந்தாலும் ஜாதகத்துல சில விஷயங்கள் என்னால பிடிக்க முடியல அப்படின்னா ஆருடத்தை எடுத்துக்கலாம். அதனால 2 வகையிலையும் கை கொடுக்கும். அதாவது ஜாதகம் இல்லைன்னாலும் ஆருடம் கை கொடுக்கும். இந்த ஜாதகத்துல முக்கியமான விஷயம், நான் சில நேரத்துல திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது நல்ல பொருத்தம் எல்லாம் சரியா இருக்கும், ஜாதகம் நல்லா இருக்கும், பொருத்தம் நல்லா இருக்கும், ஆனா எனக்கு திருப்தி இருக்காது. ஏதோ ஒரு நெருடல் இருக்கும். ஏன்னா பார்த்த உடனே பொதுவா என்னுடைய பாணி என்னன்னா பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிருங்கன்றுவேன். பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிருங்கன்றுவேன். நல்லா இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு பண்ணிருங்க.
இல்லைன்னா பார்த்த உடனே சரியில்லைங்க, திருமணத்துல பிரச்சனை இருக்கு. இது ரெண்டே விஷயம்தான். சில ஜாதகங்கள் வேலை வாங்கும். அப்படி வேலை வாங்கும்போது நல்லா இருக்கே, டக்குன்னு அதுக்கு அடுத்து விதிக்கு போயிடலாம்ல நம்ம. நம்மளுடைய சோல் மேட் விதி இருக்கு இல்லையா, ஆத்ம பொருத்த விதிக்கு போயிடலாம். ஆத்ம பொருத்த விதியை பார்க்கும்போது எல்லாமே பொருந்துது, நல்லா இருக்கு, ஜாதகமும் நல்லா இருக்கு, ரெண்டு விதியும் நல்லா இருக்கு. ஆனா மனதுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கு. நல்லா இருக்கே ஜாதகம், பரவாயில்லையே, ஓகே பண்ணிடலாமான்னா ஓகே, உள்ள உள்ள வந்து பச்சி சொல்லுது அது ஓகே இல்லைன்னு சொல்லுது. சரி, ஓகே இல்லைன்னா எதுல தேடி பார்த்தா தேடினா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல நான் ஆருடம் பார்த்திருக்கேன். ஆருடம் பார்த்து எந்த பாவகம் பழுதுபட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த பாவகத்தினுடைய கிரகத்தையோ அல்லது பாவகத்தையோ எடுத்து இதுல ஜாதகத்துல அப்ளை பண்ணா அப்படியே மறைஞ்சு நின்னு அட்டாக் பண்ணிருக்கும்.